எனது அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, 10th ஸ்டாண்டர்ட், 12th ஸ்டாண்டர்ட், நீட், ஜேஇ ட்ரை பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் அத்தனை பேரும் சோசியல் மீடியாவிலேருந்து கண்டிப்பாக விலகி நிற்க வேண்டும். அதற்கு பதிலாக உங்களுடைய டீச்சர்ஸ் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஃபோரம் அல்லது சேனல், இதை நீங்கள் நல்ல விதமாக உபயோகித்துக் கொள்ளலாம். இந்த சோசியல் மீடியாவில் சில அட்வான்டேஜும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. அதோட மென்டார் மானிட்டர்டு இந்த மாதிரி சாப்டர் வைஸ் ஒர்க் ஷீட் சேனல்ஸ் அண்ட் ஃபாரம்ஸு இதிலெல்லாம் என்னென்ன அனுகூலங்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம சோசியல் மீடியாவோட அட்வான்டேஜ். ஸ்டூடெண்ட்ஸ் ஜென்ரலாக என்னென்ன சொல்கிறாங்க, வெரைட்டி ஆஃப் கண்டென்ட்ஸ் இருக்குது சார். அதோடு இல்லாமல் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனலாகவும் இருக்குது. எக்ஸாம் பற்றிய தகவல்லாம் குயிக் அப்டேட்ஸ் எங்களுக்கு வந்துடுது. இதெல்லாம் வாஸ்தவம் தான். வெரைட்டி ஆஃப் கண்டென்ட்டை பொறுத்தவரை என்ன சொல்கிறாங்க, ஸ்கூலில் ஒரே மாதிரி சொல்லி தராங்க, சில விஷயம் எல்லாம் புரியல. இந்த மாதிரி அனிமேஷன்ஸு, விசுவல் எய்ட்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா, வீடியோவாக இருந்தால் எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது வாஸ்தவம் தான். அதோடு இல்லாமல் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் இல்லாமல் இருக்குது. சில சக்ஸஸ் ஸ்டோரிஸ் எல்லாம் நாங்கள் சோசியல் மீடியாவில் பார்க்குறப்போ அது ரியலி எங்களை எங்களோட மோட்டிவேஷனை கொஞ்சம் பூஸ்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதோடு இல்லாமல் எக்ஸாமினேஷன் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தது அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக எங்களுக்கு தெரிஞ்சு போயிடுது. அதே மாதிரி சிலபஸ் சேஞ்சஸ் இருந்தாலும் அந்த அப்டேட்ஸ், அனௌன்ஸ்மெண்ட்லாம் எங்களுக்கு சோசியல் மீடியா மூலியமாக வர்றதுனால எங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இது எல்லாமே ஒத்துக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். அதே போல் இந்த சோசியல் மீடியாவில் வீடியோ பார்க்கறதுனால என்னென்ன தீமைகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நாம் அலசி ஆராய்வோம். இதில் மெயினாக என்ன அப்படின்னா, இந்த டிஸ்ட்ராக்ஷன், அதுக்கப்புறம் மிஸ்இன்ஃபர்மேஷன், ஓவர்லோட் ஆஃப் கண்டென்ட், அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் மேற்பட்டு இந்த அடிக்ஷன், இந்த 4 விதமான பிரச்சனை சோசியல் மீடியா வீடியோவில் இருக்குது. சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது எதுக்காகன்னா, ஏதோ ஒரு அவேர்னஸ் இல்லாட்டினா ஒரு ஜென்ரல் இன்ட்ரெஸ்ட் தெரிஞ்சுக்கணும், அதை பற்றிய ஒரு அவேர்னஸ், ஒரு புரிதல் இருக்கணும் அப்படின்றதுக்காக, இல்லாட்டினா ஒரு மோட்டிவேஷன் பண்ணணும், சப்ஜெக்டில் கண்டென்ட்டில் இன்ட்ரெஸ்ட்டை ஏற்படுத்தணும் அப்படின்னு செயல்படக்கூடிய சில விஷயங்கள் இன்ட்ரொடக்டரியாக, அதாவது ஒரு ஃபஸ்ட் லெவலில், இனிஷியல் லெவலில் நாம் பார்க்குறதுக்கு அது சௌகரியமாக இருக்கும். ஆனால் ஒரு டீப்பர் லேர்னிங்னு வந்துட்டோம் அப்படின்னா அது சோசியல் மீடியா அதுக்கு சரியான பிளாட்ஃபார்ம் கிடையாது. இதை ஏன் நான் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு புத்தகத்தை படிப்பதற்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. சரி, புத்தகத்தை இல்லைனாலும் அட்லீஸ்ட் உங்கள் ஆசிரியர்கள், உங்களுக்கு தெரிஞ்ச ஆசிரியர்கள் யாராவது இந்த மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு ஃபாரமோ இல்லாட்டினாக்கா ஒரு சேனலோ கண்டக்ட் பண்ணி அதில் ரெகுலராக அவங்களுடைய கண்டென்ட்ஸ் அப்டேட் பண்ணாங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதை தான் நான் இந்த மென்டார் மானிட்டர்டு சாப்டர் வைஸ் ஃபாரம் ஆர் ஒர்க் ஷீட் சேனல் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போது சோசியல் மீடியாவில் நாம் ஒரு டீப்பாக இப்போ ரே ஆப்டிக்ஸ் இல்லாட்டினா டியூவல் நேச்சர் ஆஃப் எலக்ட்ரான், அதை பற்றி டீப்பாக ஒரு 1 hour ஸ்டடி பண்ண போகிறோம். அதை பேஸ் பண்ணிய ஒரு ஒர்க் ஷீட்டு, அப்புறமே எக்ஸசைஸு, இதெல்லாம் பண்ண போகிறோம், ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண போகிறோம். அப்படியெல்லாம் இருந்தது அப்படின்னா அது சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மில் நீங்கள் ஒரு இதை பார்த்தாக்கா அதே போல் நிறைய வரும். அப்போ இதில் என்ன பெரிய பிரச்சனைன்னா, எல்லா வீடியோவும் பெரிய எக்ஸ்பர்ட்ஸை க்ரியேட் பண்ணதெல்லாம் கிடையாது. சில இதெல்லாம் ஒரு அறவேக்காடான சில பீப்புள் பண்ணியிருப்பாங்க. அது ஒரு கன்ஃபியூஷனை உருவாக்கும். அதாவது மிஸ்இன்ஃபர்மேஷன் நமக்கு வரக்கூடாது, மிஸ்கான்செப்டும் நமக்கு வந்துடக்கூடாது. அதோடு இல்லாமல் இப்போ ஒரே கான்செப்டில் டூ மச் ஆஃப் வீடியோஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா அதை ஒரு அந்த லேர்னிங் ப்ராசஸையே காம்ப்ளிகேட் பண்ணிடும். ஸோ அதனால் ஏதாவது ஒரு கண்டென்ட்டு ஒரு ஆசிரியர் கீழே கரெக்டாக அவங்களுக்கு நல்லா செட் ஆச்சுன்னா அது பிரகாரம் போகிறது ஆல்வேஸ் சேஃப். அதோடு இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு ஒரு அடிக்ஷனில் ஆளாயிடுறோம். அதாவது வீடியோ இருந்தால் தான் என்னால் படிக்க முடியும்,
இப்போ எல்கேஜியில் ஏதோ அனிமேஷன்லாம் காமிக்கிறோம், குழந்தைகளுக்கு ஏதோ அப்படி இப்படிலாம் காமிக்கிறோம்னாக்கா அதே வேலையை பிஹெச்டிலையும் ஹையர் ஸ்டடீஸ்லையும் பண்ண முடியாது இல்லையா? அப்போ சீரியஸான அந்த டெக்ஸ்டுவல் ரீடிங்கிறது நம்ம கற்றுக்கணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அது. பல பேருக்கு என்னென்னா பேராகிராஃப் பேஜஸை பார்த்தாலே ஒரே கன்ஃபியூஷன் இருக்குது. அது எத்தனை நாளைக்கு தான் நீங்கள் வீடியோ ஷார்ட்ஸ்ன்னு போயிட்டு இருப்பீங்க? அப்போது அந்த டெக்ஸ்ட்லேருந்து நாம் எப்படி ஒரு ப்ரைமரி நோட்ஸ் எடுக்கணும், அந்த ப்ரைமரி நோட்ஸ்லேருந்து நம்ம மெமரியில் வச்சுக்கிறதுக்கு இந்த செகண்டரி நோட்ஸ் என்று சொல்லக்கூடிய ஸ்கெட்ச் நோட்டு, ஃப்ளாஷ் கார்டு, மைண்ட் மேப்பு, கான்செப்ட் மேப்பு, புல்லட் பாயிண்ட்ஸு, டாபிக் ட்ரீ இதெல்லாம் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தா சோசியல் மீடியாவில் இருக்கத்தான் செய்யுது. ஆனால் அதை விட டிஸ்அட்வான்டேஜஸ்ன்றது இந்த மாதிரியான டிஸ்ட்ராக்ஷனும், அப்புறமேட்டு அதாவது மார்க்கெட்டிங் ப்ராடக்ட்ஸை அதில் இன்வால்வ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஓவர்லோடு கண்டென்ட்டு, அதுக்கப்புறம் இந்த அடிக்ஷன் இதெல்லாம் பெரிய ட்ரபிள்ஸமாக இருக்குது. அதனால தான் நான் சோசியல் மீடியாவை சீரியஸ் லேர்னிங்க்கு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சஜஸ்ட் பண்ண விரும்புகிறேன். இதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மென்டார் மானிட்டர்டு, அதாவது சாப்டர் வைஸ் ஒர்க் ஷீட் சேனல்ஸ் ஆர் ஃபாரம் ஆர் உங்கள் டீச்சர் தனிப்பட்ட முறையில் கண்டக்ட் பண்ணக்கூடிய இந்த மாதிரியான ஒரு கண்டென்ட்டு இல்லாட்டினாக்கா ஒரு புக்கு மூலியமாக தெரியக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஸ்ட்ரக்சர்டு லேர்னிங் இருக்கும். அப்போது எஸ்பெஷலி இப்போ சாய்டெக்கில் வந்து சாப்டர் வைஸ் ஒர்க் ஷீட்ஸை கொடுத்துருக்கோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் ப்ரோக்ரெஷன் இருக்கும். என்னுடைய பழைய வீடியோஸ் எல்லாம் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண வீடியோஸு, ஸ்டூடெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ண வீடியோ, அவங்க என்கிட்ட டவுட்ஸ் எல்லாம் கேட்குறப்போ அது மாதிரியான டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷன்ஸு இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இதை வந்து நாங்கள் ஒரு சேனலாக நாங்கள் வெளியிடுறோம். அதாவது அதையும் சோசியல் மீடியா தான், பட் என்னென்னா நம்ம மீடியம் சேனலில் தான் இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு சேஃப்டி இருந்தது அப்படின்னாக்கா பேரண்ட்ஸும் கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரு கான்ஃபிடென்ஸ் பில்டப் பண்ணும். அதோடு இல்லாமல் ஒரு ஃபோக்கஸ்டு கண்டென்ட் இருக்கிறதுனால ஸோ ஒர்க் ஷீட்ஸை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து படிக்கிறதுக்கு என்கரேஜ் பண்ணும். நிறைய கிராஸ்வேர்ட் பசில்ஸ், ஃபில் இன் த பிளாங்க்ஸு அப்படியெல்லாம் கொடுத்து அலாங் வித் த பிடிஎஃப் நோட்ஸோடு இருக்கிறதுனால அதை பார்த்தே நாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் சௌகரியமாக இருக்கும். அது வித் ஆல் தட் எக்ஸ்பர்ட் கைடன்ஸ், உங்களுக்கு மென்டாருடைய ஒரு கைடன்ஸும் ஒரு டவுட்டுனாக்கா அதை எதாவது கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பும் இதில் இருக்குது. ஸோ அதனால் ப்ராக்டிஸ் ஓரியன்டேஷன் இருக்குது எதில் அப்படின்னா இந்த மாதிரி ஒர்க் ஷீட்ஸில். ஒர்க் ஷீட்ஸுன்றது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் லேர்னிங் டூல்னே சொல்லுவேன். டிஃப்ரெண்ட் டூல்ஸ், ஃபார் இன்ஸ்டன்ஸ் வேர்ட் சர்ச்சு, அதுக்கப்புறம் கிராஸ்வேர்ட் பசில்ஸு, ஃபில் இன் த பிளாங்க்ஸு, எம்சிக்யூ இதெல்லாம் வந்து உங்களுக்கு படிக்கிறதுக்கு தூண்டிக்கிட்டே இருக்கும். இது வந்து டெஸ்ட்டாக நினைக்கணும்னு அவசியம் இல்லை. டெஸ்ட்டு தனி ஒர்க் ஷீட் தனி. அதாவது ஒர்க் ஷீட் அப்படிங்கிறது ஒரு டானிக் மாதிரி, அது வந்து ஒரு விட்டமின் டேப்லெட் மாதிரி. எங்கே வீக்காக இருக்கீங்களோ அதை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கு இந்த ஒர்க் ஷீட்டு ரொம்ப ரொம்ப உதவும். அதோடு இல்லாமல் நீங்கள் அந்த ஒரு டீச்சர் மானிட்டர்டு அந்த சேனலில் இல்லாட்டினா ஃபாரத்தில் இருக்கீங்க அப்படிங்கிறதுனால ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்கும். ஸோ ரெகுலராக அவரும் மானிட்டர் பண்ணிட்டுருப்பார், இந்த பசங்க அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களா, அதுக்கப்புறம் உங்களுடைய குவிஸ் எல்லாம் சரியாக அட்டன் பண்ணுறீங்களா, இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும். அதனால தான் நான் திருப்பி இந்த சோசியல் மீடியாலேருந்து நீங்கள் அந்த டிஸ்ட்ராக்ஷன் எடுத்துட்டு இந்த மாதிரியான ஒரு மானிட்டர், அதாவது மென்டார் மானிட்டர்டு ஒரு ஃபாரத்தில் நீங்கள் இருந்தீங்க. ஒன்று டைரக்ட் கிளாஸ் ரூமுக்கு வந்துடுங்க. அது எல்லாராலையும் முடியல அப்படிங்கிறப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி மென்டார் கண்ட்ரோல்டு ஒர்க் ஷீட் சேனல் உங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு புக்கு வாங்கினா கூட அதுக்குன்னு சில லிமிட்டேஷன்ஸ் அதோடு அவ்வளோதான். ஆனால் சேனலில் எப்படின்னா ஃபர்தராக சாப்டர் வைஸ் போகிறதுனால அந்த சாப்டரில் இன்டெப்த்தாக லேட்டஸ்ட் கொஷின்ஸ் எல்லாம் எப்படி கேட்குறாங்க அப்படின்ற லெவலில் போக முடியும். ஸோ நாம் வந்து டெலிகிராம் சேனலில் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். சாப்டர் வைஸாக எல்லா சப்ஜெக்டும் ஆல்மோஸ்ட் முக்கால்வாசி இந்த கோர் சப்ஜெக்ட் என்று சொல்லப்படுகிற மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரிக்கு இந்த சேனல்ஸ் சாப்டர் வைஸாக அவைலபிளாக இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் ரொம்ப எளிமையான முறையில் கொடுத்துருக்கோம், ரொம்ப சீப்பாக தான் கொடுத்துருக்கோம். ஸோ சாப்டர் வைஸ் சேர்ந்தாலும் சரி, இல்லை கிளாஸ் வைஸ் சேனலில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணாலும், இல்லாட்டினா சப்ஜெக்ட் வைஸ் சேனல்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ டெலிகிராமு சாய்டெக்கில் வந்து 3 விதமாக வச்சுருக்கோம் சேனல். ஒன்று வந்து கிளாஸ் வைஸ் சேனல், அதாவது இப்போ நீட் ஜேஇனா அவங்களுக்கு தகுந்த மாதிரி, இல்லாட்டினா 10th ஸ்டாண்டர்ட், 11th ஸ்டாண்டர்ட், 12th ஸ்டாண்டர்ட் கிளாஸுக்கு தகுந்த மாதிரி.
அதுக்கப்புறம் என்னென்னா தட் இஸ் சப்ஜெக்ட் வைஸ் சேனல்ஸு, அதுக்கப்புறம் சாப்டர் வைஸ் சேனல். இந்த மாதிரி 3 விதமாக பிரிச்சிருக்கோம். அவங்கவுங்க தேவைக்கு தகுந்த மாதிரி நாம் அதை எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். இதோட காஸ்ட்டும் ரொம்ப கம்மி தான். ஸோ என்னுடைய ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துருக்கேன், அதை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில் வேணும்னாக்கா என்கிட்ட வாட்ஸ்அப்லேயோ இல்லைனாக்கா டெலிகிராம்லேயோ டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஃபோன் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சா கூட போதும். அதை நான் உங்களுக்கு என்ன தேவைங்கிறத நான் கண்டிப்பாக அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன். காட் பிளஸ் யூ. பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ.